காலத்தில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி மழை தண்ணி படுறப்ப திட்டா நிற்குங்க. அது வந்து வண்டியில் போகிறவங்களுக்கு கவனமாக ஓட்ட முடியாது, தொடச்சி விட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக வந்து அதை எடுத்து விட்டுட்டு ஓட்டினாலும் மழை தண்ணி வந்து மூஞ்சில் வந்து படுங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் போல வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டின உருளைக்கிழங்கை வந்து அந்த ஹெல்மெட்டில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. சைடு மிரரில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து அதில் திட்டா நிற்காதுங்க. ஸோ அப்படியே வந்து வடிஞ்சு வந்து வந்துடும். இதை நல்லா வந்து தேய்ச்சி விட்டாலே போதும். அப்படியே வந்து மழை தண்ணி வந்து பட்டாலுமே பாருங்கள் அப்படியே வந்து வடிஞ்சு வந்து பெய்கிட்டே இருக்கும். தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டும் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து வடிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால வந்து நம்மளால் கவனமாக ஓட்ட முடியும். நம்ம ஹெல்மெட்டை வந்து போட்டுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். கண்ணில் தூசியும் படாது, கரெக்டாகவும் ஓட்டலாங்க. ஸோ இந்த காலத்தில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த மாதிரி மழை தண்ணி படுறப்ப திட்டா நிற்குங்க. அது வந்து வண்டியில் போகிறவங்களுக்கு கவனமாக ஓட்ட முடியாது, தொடச்சி விட்டுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக வந்து அதை எடுத்து விட்டுட்டு ஓட்டினாலும் மழை தண்ணி வந்து மூஞ்சில் வந்து படுங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் போல வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டின உருளைக்கிழங்கை வந்து அந்த ஹெல்மெட்டில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. சைடு மிரரில் கூட தேய்ச்சி